ஆண்டவருடைய பரிசுத்தமான நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிப்போம். ஏசாயா 54 வசனம் 13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் உனக்கு பெரிதாய் இருக்கும். பல நேரங்களிலும் நமது பிள்ளைகளை கவனமாய் நாம் வளர்த்து நல்ல பண்போடு நல்ல ஒழுக்கத்தோடு கட்டுப்பாட்டோடு கூட அநேக பெற்றோர் வளர்த்தும் பிள்ளைகள் வளர்ந்த பிற்பாடு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறைகளிலே விகற்பம். அப்போது பெற்றோர் சொல்லுவது இதுதான்: நன்றாய்தானே என் பிள்ளைகளை நான் வளர்த்தேன், என் பிள்ளைகளை நேர்த்தியாய்தானே நான் வளர்த்தேன், ஏன் என்னுடைய பிள்ளைகள் இப்படி ஆகிவிட்டது என்று பல பெற்றோர் புலம்புகிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு அருமையான நண்பர் ஒருவருடைய இல்லத்தில் நாங்கள் வாலிபர் கூடுகையை பல வருடங்களாகவே நடத்தி வந்தோம். அந்த பெற்றோருக்கு 2 ஆண் பிள்ளைகள். 2 பேருடைய வாழ்க்கையிலே ஒருவருடைய வாழ்க்கை கர்த்தருடைய கிருபையினாலே ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்து எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை தேடுகிற மகனாய், ஆண்டவரை நேசிக்கிற மகனாய் மாறினார். ஆனால் மூத்த மகனை பொறுத்த அளவிலே நேர் தலைகீழான வாழ்க்கை. ஒவ்வொரு வாரமும் அவருடைய வீட்டிலே வாலிபர்கள் கூடுகையை நடத்த நாங்கள் செல்லுவோம். அந்த வீட்டுக்கு சென்றதும் அந்த தாயாரும் தகப்பனாரும் சொல்லுவார்கள், மூத்த மகனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று தொடர்ந்து சொல்லுவார்கள். அவன் ஒரு குறிப்பிட்ட வயது வரையிலும் அவன் சாப்பிட வேண்டுமானால் ஒரு வசனத்தை வாசித்து அதை மனப்பாடமாய் சொன்ன பிற்பாடுதான் நான் சாப்பாடு கொடுப்பேன். அப்படிதான் என் பிள்ளைகளை நான் வளர்த்தேன். ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஆலயத்திற்கு போவார்கள். ஆலயத்திற்கு போய் வந்த பிற்பாடு நான் கேட்பேன், இப்போதகர் என்ன வசனத்தை வைத்து பிரசங்கம் செய்தார் என்று கேட்பேன். அவர்கள் சொல்ல வேண்டும், சொன்னது மாத்திரமல்ல மனப்பாடமாய் சொல்ல வேண்டும். இப்படித்தான் நான் என்னுடைய பிள்ளைகளை வளர்த்தேன். நன்றாய்தான் வளர்ந்தார்கள். ஆனால் வளர்ந்த பிற்பாடு அவனுடைய நட்புகள் சரியில்லாமல் போனதே. அவனோடு கூட படித்த மாணவர்கள் அவனை தவறாய் நடத்தினார்கள். அவன் கல்லூரி படிப்பை தொடரும் போது மிக மோசமான குழுக்களோடு கூட அவன் சேர்ந்து கொண்டான். அதனால் அவனுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் கெட்டு போய்விட்டது. நாங்கள் அவனுக்கு போதித்த போதனைகள் எல்லாம் அவன் விட்டுவிட்டு தாறுமாறாய் நடக்கிறான் என்று சொல்லி பல நேரங்களிலும் அந்த தாயும் தகப்பனும் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க சொல்லுவார்கள். அநேக பெற்றோருடைய கண்ணீரும் இதுதான்: என் மகன் வாழ்வு இப்படி போய்விட்டதே, என் மகளுடைய வாழ்வு இப்படி போய்விட்டதே என்று பிள்ளைகளை நினைத்து நாம் புலம்புகிறோம். இந்த பிள்ளைகளை ஒருவர் பெற்றெடுப்பதற்கு, அந்த பிள்ளைகளை அவர்கள் வளர்ப்பதற்கு, அந்த பிள்ளைகளை நேர்த்தியான முறையில் அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு பெற்றோர் எடுக்கிற முயற்சிகளும் அவர்கள் செய்கிற பிரயாசங்களும் கணக்கில் அடங்காதவைகள் என்பது நமக்கு தெரியும். சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு அப்படி சிரமப்படவில்லை என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் சிரமப்பட்டவர்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா என்று காத்திருந்து பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோருக்கு தெரியும் பிள்ளைகளை குறித்து அல்லது பிள்ளைகளை பெற்றெடுக்கிற வழி என்ன என்பது.
என்னவோ சிலர் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது சில சிரமங்களை அனுபவிப்பதில்லை. சில தாய் சகோதரிகள் வயிற்றிலே குழந்தையை சுமந்து கொண்டு கர்ப்பஸ்திரியாக இருக்கும்போது சில பிரச்சனைகளை பலர் அனுபவிக்கிற சில பிரச்சனைகளை அனுபவிப்பதில்லை. சிலரை பார்த்தால் அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கிறது வரையிலும் படுக்கையிலே ஒரு படுக்கை நோயாளியாகவே இருப்பார்கள். எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் தன்னுடைய மனைவி அவருடைய பிரசவ காலத்திலே என்று கருவுற்றார்களோ அன்று முதல் அவர் படுக்கையிலே தான் இருந்தார்கள். குழந்தை பெற்றெடுக்கிற நாள் வரையில் படுக்கையில் தான் இருந்தார்கள். இவர்தான் உணவு ஊட்டுவார். அவர்கள் வாஷ்ரூமுக்கு போவது வரையிலும் மிகவும் சிரமப்படுகிற அளவுக்குத்தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அவர்களுக்கு தெரியும் இந்த குழந்தையை பெற்றெடுப்பதன் வலி என்ன என்பது. குழந்தை கருவுற்றதும் சில தாய்மார்கள் சில ஒவ்வாமையினாலே வாந்தி, மயக்கம், தலை சுற்றல் போன்ற சில சிரமங்களை அனுபவிப்பார்கள். அவர்களுக்கும் தெரியும் குழந்தையை பெற்றெடுப்பது எவ்வளவு வேதனை என்பது. பிள்ளைகளுக்கு வளரும் பருவத்திலே பிள்ளைகளுக்கு உணவுக்காக, பிள்ளைகளுடைய உடைக்காக, பிள்ளைகளுடைய கல்விக்காக போதிய பணமும் வசதியும் இல்லாமல் இந்த பிள்ளைகளை, மற்ற பிள்ளைகளை பார்த்து என் பிள்ளைகள் சோர்த்து போய்விடக் கூடாதே, என் பிள்ளைகளுக்கு சரியான உணவளிக்க வேண்டும், நல்ல ஆடை கொடுக்க வேண்டும், நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இரவு பகலாய் உழைத்து முயற்சித்து பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கின அந்த தாய், அந்த தகப்பனுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போகும்போது அந்த வேதனை அவர்களுக்கு தெரியும். பிள்ளைகளை பெற்றெடுப்பது எவ்வளவு சிரமம், பிள்ளைகளை வளர்ப்பது எவ்வளவு சிரமம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் சீர்கெடும் போது அந்த குடும்பமே, தாயும் தகப்பன் நிலைகுலைந்து போய்விடுவார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே ஒருவேளை நீ உன் பிள்ளைகளை நினைத்து நீ புலம்பிக் கொண்டே இருக்கலாம். தந்தையே, என் பிள்ளைகளை நினைத்து நான் புலம்புகிறேன். நான் இவ்வுலக வாழ்க்கையை நிறைவு செய்து விட்டால் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகப் போகிறது? என் பிள்ளை தன் காலிலே சுயமாய் நிற்பதற்கு இயலுமா? என் பிள்ளை இந்த போராடுகிற, இந்த போராட்டம் நிறைந்த, இந்த போட்டி நிறைந்த இந்த உலகத்திலே என் பிள்ளை வாழ முடியுமா? வாழும் திறன் உண்டா? ஐயோ, நான் என்ன செய்வேன் என்கிற கலக்கத்தோடு வந்திருக்கிற தாயே, தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. படிக்கிற இடத்திலே ஒரு மாணவன் என் மகனை திசை திருப்பி விட்டான். வேலைக்கு செல்லுகிற இடத்திலே என் மகளை ஒருவன் அல்லது ஒருத்தி தவறான பாதையிலே நடத்திவிட்டாள் என்று நீ நினைக்கலாம். இல்லவே இல்லை. ஆண்டவருடைய கண்களும் ஆண்டவருடைய கரமும் உன்னையும் உன் பிள்ளையும் சுற்றி இருக்கிறபடியினாலே உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பது மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளினாலே நீ சமாதானத்தை அனுபவிக்க போகின்றாய். ஆமென், அல்லேலூயா. உன் பிள்ளைகளினால் உண்டாகிற சமாதானம் உனக்கு பெரிதாயிருக்க போகிறது, பெரிதாயிருக்க போகிறது. இந்த பிள்ளையினாலதாப்பா எனக்கு நிம்மதி இல்லை, இந்த பிள்ளையினாலதாப்பா எனக்கு தூக்கம் இல்லை, இந்த பிள்ளையினாலதாப்பா நான் இந்த இடத்துக்கு வரல, எல்லோரும் கூடுகிற இந்த இடத்துக்கு என்னால் வர முடியாததுக்கு காரணம் இந்த பிள்ளையினாலதான் அப்படின்னு நினைப்பாய் அல்லவா? என் தேவன் எழுந்தருளுவாரானால், என் ஆண்டவர் செயல்படுவாரானால், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இந்த பிள்ளைகளினால் உண்டாகிற சமாதானத்தினாலே திருப்தி அடைவாய். ஆமென், அல்லேலூயா. நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, பவுல் அதையும் தாண்டி ஒருபடி சொல்லுகின்றார். வாசிக்க கவனிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தின்
15வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் 1 கொரிந்தியர் 4:15. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. தகப்பன்மார்கள் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எம்மா, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் தவறான போதனைகளிலே திசை மாறி சென்றபோது கலங்குகின்றோம். ஆம், ஏனென்றால் அதை பெற்றெடுப்பதற்கு அவ்வளவு சிரமம். இங்கே பவுலும் ஒரு ஆண் மகன், ஒரு இறை பணியாளன் சொல்லுகிறான், கொரிந்து திருச்சபையை பார்த்து சொல்லுகிறான், எப்பா, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள், உபதேசிக்கிற உபதேசியார்கள் 10,000 உண்டு, 10,000 உண்டு. அவங்க ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முந்தைய தினமே இருந்து ஆயத்தப்படுத்தி காத்திருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஆனா இவர்களெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் 10,000 பேர் இருந்தாலும் நான் யார் தெரியுமா? உங்களை பெற்றவன். அதனுடைய பொருள் என்ன? உங்களை பெற்றெடுப்பதற்கு நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு சிரமங்களை அனுபவித்தார்களோ அதே போல நான் சிரமம் அனுபவித்திருக்கிறேன். ஒரு தாய் தன் வயிற்றில் வளருகிற அந்த கருவுக்கு சேதமடைந்து விடக் கூடாது என்று சொல்லி சில உணவு வகைகளை தவிர்ப்பார்கள். ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே வருகிற அந்த கரு சேதமடைந்து விடக்கூடாது என்பதற்காக உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, படுத்திருக்கும் போது கவனமாக அந்த செயல்களை எல்லாம் செய்வார்கள். இதை போலதான் பவுல் சொல்கிறார், நான் உங்களை பெற்றேன். உன் பார்வையில நான் எப்படி நடந்தேன் தெரியுமா? உன் முன்னாடி எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? உன் முன்னாடி நான் உன்னை பெற்றபடியினால ஒரு தாயை போல ஒரு உள்ளத்தோடு கூட நீ தரம் கெட்டவனாய் போய்விடக் கூடாது என்பதற்காக உனக்கு முன்பதாக நான் செய்த தியாகம் என்ன தெரியுமா என்று சொல்லி இந்த பவுல் கடிதம் எழுதுகிறார் இந்த கொரிந்து திருச்சபையாருக்கு. நான் உன்னை பெற்றிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவர் எவ்விதமான சூழ்நிலைகளிலே பெற்றார் என்பதற்கு அடையாளமாக சில வசனங்களை நான் சுட்டி காண்பிக்கின்றேன். அதே வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். அவன் ஆவியில வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன். அவன் மிகுந்த செல்வந்தன். அவன் சொல்லுகிறான், நான் உங்க முன்னாடி நிற்கும் போது எப்படி நிற்பேன் தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது, பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும். ஏன்னா நான் உன் முன்னாடி கொஞ்சம் மாறுதலாய் நிற்பேனானால் நீ என்னை பார்க்கும்போது நீ தரம் கெட்டவனாய் மாறிவிடுவாய். நீ தரமுள்ள ஒரு மகனாய், தரமுள்ள ஒரு திருச்சபையாய், கொரிந்து திருச்சபையே, திருச்சபையின் அங்கமே, திருச்சபையின் உறுப்பினர்களே, நீங்கள் சரியான பிள்ளைகளாக வளர வேண்டும் என்பதற்காக எனக்கு பலவீனம் இருந்தபோது நான் நடுக்கத்தோடு பயத்தோடு உங்க முன்னாடி நான் வாழ்ந்து காண்பித்தேன். இன்னும் தொடர்ந்து அவர் சொல்லுகின்றார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 23 முதல் நம்ம வாசிப்போமானால், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன். இந்த கொரிந்து திருச்சபை மக்களுக்காக நான் உங்களை பெற்றேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? அந்த கொரிந்து திருச்சபை மக்களுக்காக அதிகமாய் அடிபட்டிருக்கிறார்.
ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு எப்படி பாடுபடுவாளோ அப்படியே இவர் பாடுபடுகிறார். நான் அதிகமாய் அடிபட்டேன், தொடர்ந்து அதிகமாய் காவலில் வைக்கப்பட்ட அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அநேக அகப்பட்டவன், தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். ஐயோ, சுமார் 200 அடிகள், 195 அடிகள் நாம் அனுபவித்தன். எதற்காக? உங்களை பெற்றெடுப்பதற்கு. கொரிந்து திருச்சபையே, உன்னை பெற்றெடுப்பதற்கு. தொடர்ந்து 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பர் தேசத்தில் இருந்தேன், கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். ராத்திரி எல்லாம் அந்த கடல்ல, ஐயோ, தண்ணீர்ல மிதந்துகிட்டு தத்தளிச்சுக்கிட்டு நான் எப்படா விடியும், யாருடா என்னை காப்பாற்றுவான்னு சொல்லி கடல்ல இருந்தேன். அநேகந்தரம் பிரயாணம் டிராவல் மேல டிராவல், பயணத்திற்கு மேல பயணம். இன்றை போல ஏறிய 2 மணி நேரத்துல டெல்லி, 3 மணி நேரத்துல டெல்லி அல்ல, அவ்வளவு பெரிய தொலைவுல கடல்ல கப்பல்ல பயணம். நாட்கணக்காய், மாதக்கணக்காய், வருடக்கணக்கான பயணங்கள். அது ஒரு முறை அல்ல. உன்னை பெற்றெடுப்பதற்கு, கொரிந்து திருச்சபையே, உன்னை கிறிஸ்துவின் மணமாட்டியாய் பெற்றெடுப்பதற்கு, உன்னை இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் பெற்றெடுப்பதற்கு நான் இவ்வளவு பாடுபட்டேன். அநேக பயணங்களை ஆறுகளால் வந்த மோசங்களிலும் நான் பயணம் செய்யும் போது காட்டாறு திடீரென்று வந்துவிடும். இந்த காட்டாறு என்னை எங்கேயோ அடித்து கொண்டு போய்விடும். இந்த ஆறுகளினால் நான் சேதத்தை அனுபவித்தேன். கல்லரால் வந்த மோசங்களிலும் நான் இந்த இரவு பகலாய் பயணிக்கும் போது சில வழி கொள்ளையர்கள் இருப்பார்களே, இந்த பயணிகளுடைய பயண சாதனங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிற திருடர்கள், இந்த திருடர்கள்னால நான் பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன். என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், என் சொந்தக்காரன், என் யூத ஜனம், என் இஸ்ரவேல் ஜனம், அவன் என் மேல வச்ச பிரச்சனை, என் மேல அவன் வைத்திருக்கிற போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அவங்களால நான் பிரச்சனைகளை வந்திருக்கிறேன். அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், பட்டணங்களில் வந்த மோசம், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரம், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், ஐயோ, ரட்சிக்கப்பட்டவனை போல, ஊழியக்காரனை போல வேஷமிட்ட கள்ள சகோதரன், என்கிட்ட நன்மையை திருடுவதற்காக இருக்கிற ஒரு திருட்டு கூட்டம். எந்த கூட்டத்தினாலையும் நான் கஷ்டப்பட்டேன். பிரயாசத்திலும், ரொம்ப முயற்சி, ராத்திரி பகலா முயற்சி, வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். போதுமா? இப்படி வாஸ்து பாத்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறார், ரொம்ப சஃபரானே. எதற்காக? நான் உங்களை பெற்றெடுக்க. பவுல் சொல்லுகிறார், திருச்சபையே, கொரிந்து திருச்சபையே, நிறைய உபதேசியார்கள் உனக்கு உண்டு, உனக்கு நிறைய உபாத்தியார்கள் உண்டு, ஆனா உன்னை பெற்றெடுத்த பெற்றோர் அநேகர் இல்ல. நான் உன்னை பெற்றெடுத்தேன். ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு சிரமங்களை அனுபவிக்கின்றார்களோ, இதே போல நான் உன்னை பெற்றெடுப்பதற்கு கிறிஸ்துவின் பிள்ளையாய், பரமபிதாவின் பிள்ளையாய், கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு மகனாய் உன்னை மாற்றுவதற்காக உன் முன்னாடி நான் நிறைய சிரமங்களை அனுபவித்திருக்கிறேன், நிறைய சிரமங்களை அனுபவித்திருக்கின்றேன். ஏன் அப்படின்னா, இந்த கொரிந்து திருச்சபையில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் அப்படி பின்வாங்கி போய்விட்டார்கள். கொஞ்சம் அவருடைய திருச்சபையில ஆவிக்குரிய வேஷம் கலந்து விட்டது. அவருடைய திருச்சபையில ஆண்டவர் விரும்பாத அக்கிரம செயல்கள் தாண்டவம் ஆடிவிட்டது. கொரிந்து திருச்சபை ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிலையில நிறைய விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டது. அதனால இந்த பவுல் சொல்ல, நான் உங்களை பெற்றவன், நான் உங்களை பெற்றவன், நான் உங்களை பெற்றவன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாய் பெற்ற ஒரு தாய் பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுவதற்கு எப்படி நிற்பார்கள் தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்துல
ஒரு மிருகத்தை குறித்த உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போமா? ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல, குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரக்குலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல் பட்சித்து போடுவேன். குட்டியை பறிகொடுத்த கரடியை போல. ஏன்னா கரடி எவ்வளவு சிரமப்பட்டு குட்டியை ஈன்றெடுத்து குட்டியை வளர்க்கிறது என்று அந்த கரடிக்கு தெரியும். ஏதோ ஒரு மிருகமோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல அது உணவிற்காக உணவு சங்கிலியில் அகப்பட்டு இன்னொரு மிருகம் அந்த கரடியை குட்டியை சாப்பிட்டு விடுமானால் அந்த கரடி கொடூர கோபத்தோடு கூட இருக்குமாம். தான் பெற்றெடுத்த குட்டிய ஏதோ ஒரு மிருகம் சாப்பிட்டுட்டு, அதனால அது மிகுந்த கோபத்தோடு கூட இருக்கும். எஸ், ஒன்றை சொல்லட்டுமா? பவுல் சொல்லுகிறார், எப்பா நான் உங்களை பெற்றெடுத்தேன், ஆனா இப்போ பறிகொடுத்து விட்டேன். உங்களை கள்ள சகோதரர்கள் பறித்து விட்டார்கள். உங்களை பொல்லாத மனிதர்கள் தவறான பாதையை நடத்தி விட்டார்கள். கலாத்தியரை தவறான பாதையில நடத்துறது போல இந்த கொரிந்து திருச்சபை மக்களையும் பல விதங்களிலே தவறாய் நடத்தி விட்டார்கள். பவுல் கலாத்தியரை பார்த்து கேட்பார், புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு கேட்பார். ஏனென்றால் அவன் அல்லவா பெற்றெடுத்தான். இதை போல இந்த கொரிந்து திருச்சபையின் மக்கள் எல்லாம் தேவனை விட்டு தூரமாக, தேவனும் வேண்டும் உலகமும் வேண்டும், அக்கிரம வாழ்க்கையும் வேண்டும் பரிசுத்த வாழ்க்கையும் வேண்டும், ஆவியின் வரங்களும் வேண்டும், உலகத்தோடு கூட ஒத்து போகிற ஜீவிதமும் வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பவுல் தன்னுடைய மிஷனரி பயணத்திலே கொரிந்து சபையை பார்த்தபோது சொல்லுகிறான், நான் உங்களை பெற்றவன், நான் உங்களை பெற்றவன். இப்ப அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் எப்படி வந்திருக்குன்னா, குட்டியை பறிகொடுத்த கரடியை போல. குட்டியை பறிகொடுத்த கரடி எவ்வளவு கோபமாக இருக்குமோ, தன்னுடைய குட்டிகளை கண்டுபிடிப்பதற்காக எவ்வளவு வேட்கையோடு கூட அது இருக்குமோ, இதே போல தன் ஜனத்தையும் தன் இனத்தையும் கொரிந்து திருச்சபையையும் மீண்டும் சீரான பாதையிலே சரியான பாதையை நடத்துவதற்காக இந்த பவுல் ஆழமான ஒரு பிரயாசப்படுகிறார். என் சேனைகளின் கர்த்தர் இருக்கிறாரே, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் இருக்கிறாரே, இந்த ஆண்டவரும் தம்முடைய ஜனத்தை இப்படித்தான் நடத்தினார். இரவு என்றால் மேகஸ்தம்பம், மன்னிக்கவும் அக்னி ஸ்தம்பம், பகல் என்றால் மேகஸ்தம்பம். உணவு என்று அவர்கள் வந்துவிட்டால் அவர்கள் எந்த விதமான விவசாயம் செய்யாமல் மன்னா, அவருடைய பாதரட்சிகள் பழமையாய் போகாத கிழிந்து போகாத ஆடைகள் இப்படியாய் அதிசயமாய் நடத்தினார். ஏனென்றால் எப்படி ஒருவன் தன் குழந்தையை பெற்றெடுப்பார்களோ அதே போல இஸ்ரவேல் என்கிற ஜனத்தை என் ஆண்டவர் பெற்றெடுத்தார். என் ஆண்டவர் பெற்றெடுத்தார். இந்த ஜனமோ தவறான போதனைகளிலே, தவறான தீர்க்க தரிசனங்களிலே, தவறான பழக்க வழக்கங்களிலே அகப்பட்டதுனால பாபிலோனிலே சிறைப்பட்டு போனார்கள். பாபிலோனில் சிறைப்பட்டு இருக்கும்போது அங்கிருந்து கதறுகிறார்கள், என் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். இங்கே என் ஆண்டவர் குட்டியை பறிகொடுத்த கரடியை போல என் பிள்ளைகளை மீட்பதற்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று காத்திருக்கிறார். அங்கோ பிள்ளைகள் என்கிற நிலையில் இருந்தவர்கள் மகா வேதனையை, மகா உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது சரியான வேளை வந்து விட்டது. என் ஆண்டவர் தீர்க்கதரிசியாக ஏசாயாவை பார்த்து சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. குட்டியை பறிகொடுத்த கரடியை போல இருக்கிற என் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் பிள்ளைகளினால் உண்டாகிற சமாதானம் உனக்கு பெரிதாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாக்கு தத்தத்தை பவுலும் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாசிக்க கவனிப்போம்.
வாசிக்க கவனிப்போம். கலாத்தியர் 4வது அதிகாரத்தின் 19வது வசனம். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் கிறிஸ்து உருவாகும் அளவும் உங்களிடத்திலே உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? திரும்பவும் நீங்க பிள்ளைகளாய் நான் உங்களை பெற்றெடுக்க விரும்புகிறேன். இன்னும் உனக்காக நான் பாடுபட ஆயத்தம். இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட ஒரு அக்கறையோடு கூட என் ஆண்டவன் நின்று கொண்டிருக்கிறார். தூரமாய் போன என் சகோதரனே, தகப்பனை விட்டு தூரமாய் போன இளைய குமாரனே, ஓ, உன்னை மீண்டும் ஈண்டெடுப்பதற்கு, உன்னை மீண்டும் பெற்றெடுப்பதற்கு, உன்னை மீண்டும் பிள்ளையாய் சேர்த்துக் கொள்வதற்கு தகப்பன் என்கிற நிலையில் என் பரமபிதா காத்து கொண்டிருக்கிறார். என் இரட்சகர் இதோ உனக்காக எனக்காக கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஜெபத்துல ஒருவேளை நீயும் நானும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தூரமாய் இருந்தால், இன்று உனக்கும் எனக்கும் ஒரு அரிய சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எந்த சந்தர்ப்பம் இனி உனக்கு எனக்கு தொடருமான்னு தெரியாது, கிடைக்குமான்னு தெரியாது. இதுவே அனுகிரக காலம். இந்த அனுகிரக காலத்துல ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அப்படி எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று சேனைகளின் கர்த்தருடைய கரத்தில் நமது வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். Glory to Lord. Dimana Shandana Malaradian Tudara Badanama.